ஒரு ஊர்ல பன்சி அவங்க மனைவி ஆகிய ரஜினி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பன்சி ஊர்க்காரங்களோட ஆடுகளை பாத்துக்கிற வேலைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில பன்சி ஆடுகளை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. ட்ரு, ட்ரு. போ 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 முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. நான் இப்ப இந்த மலை மேல போய் அங்க இருந்து நீங்களா என்ன பண்றீங்கன்னு நான் பாத்துட்டு இருக்க தான் போறேன். பன்சி மேல இருந்த அந்த மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. சடனா அவரு காலு ஸ்லிப் ஆகி அவரு மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. ஆ ஆ, 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 ஆ. ஐயோ ஆ, ஆ, ஐயோ 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 நான் செத்தேன்டா. ஐயோ கடவுளே. ஆஹா. அவருக்கு அங்க இருந்த ஒரு கதுக்குள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வர்றது தெரியுது. அட அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு? இவ்ளோ அடர்ந்த காட்டுக்குள்ள யாருதான் இருக்காங்க? எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்து அவரு அங்க வெளிச்சம் எங்க இருந்து வருதோ அந்த இடத்துக்கு நடந்து போறாரு. அங்க ஒரு பேயி தூங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பேயி பிரெக்னெண்டா இருக்கும். பன்சிய பார்த்த உடனே அந்த பேய் எந்திரிச்சு நிக்குது. பன்சி அதை பார்த்து ரொம்பவே பயந்து போறான். யாருடா நீ? இங்க என்னடா பண்ற? என்ன என் குழந்தைய சாகடிக்க வந்தியா என்ன? நீ எங்களை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை சாகடிச்சு சாப்பிட்டுருவேண்டா. இல்ல 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 இல்ல. நான் ஒன்னும் இங்க உங்களை கொல்றதுக்காகலாம் வரல. நான் இந்த மலை மேல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என் கால் வலிக்கிருச்சு. அப்புறம் நான் இங்க இப்படி கீழே வந்து விழுந்துட்டேன். ஆ, ஆ, ஆ. சரி, எப்படியோ நீ வந்துட்ட. இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன். என் வயிறும் என் குழந்தை வயிறும் நிறைஞ்சிடும். என் குழந்தை வயித்துல இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன சாப்பிட்றாத, என்ன சாப்பிட்றாத. இன்னைக்கு நீ சாப்பிட்டு உன்னோட வயித்தை வேணா நீ நிரப்பிக்கலாம். ஆனா நாளைக்கு பத்தி என்ன? நாளைக்கு நீ யார சாப்பிட்டு உன்னோட பசி ஆத்திப்ப? நான் உன்னை விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ ஊருக்குள்ள போய் சொல்லுவேன் நான் இங்க ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க வந்து என்னையும் குழந்தையோ சாகடிச்சிடுவாங்க. இல்ல 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 இல்ல. நான் கண்டிப்பா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நிஜமாதான் சொல்றேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒண்ணு நீ ஒரு பேய், ஆனா கர்ப்பிணியாவும் இருக்க. நான் ரொம்ப நாளா பசியில இருக்கேன். என் குழந்தையும் பசியில துடிக்கிறான். இங்க ஏதாவது விலங்கு வந்துச்சுன்னா நான் அதை சாகடிச்சு அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா கொஞ்ச நாளா இங்க எந்த விலங்கோ வரவே இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாரு, நீ ஒரு கர்ப்பிணி. ஆனா நீ இந்த மாதிரி விலங்குகளை சாப்பிடுறது அது நல்லதில்ல. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நான் இங்கேயே தான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு வாழணும். ஏன்னா இப்பதான் எனக்கு 8 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 1 மாசம் நானும் ஒளிஞ்சுக்கிட்டு வாழணும். அமைதியானா? அப்படின்னா நீ எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு என்கிட்ட சொல்லு. அப்படி உனக்கு என்னதான் நடந்தது? நீ ஏன் பேயா மாறின? அதுவும் கர்ப்பிணியா இருக்க. இந்த குழந்தையோட அப்பா யாரு? நீ பார்த்தாலே நல்ல மாதிரி இருக்க. சரி, உனக்கே நான் சொல்றேன் கேளு. நான் ஒரு சாதாரணமான பொண்ணு. என் பேரு மீனா. என்னோட கணவராகிய அம்மனை நான் ரொம்பவே நேசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னோட கணவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவருக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னேன். என்னங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன நடந்தது? ஏன் இவ்ளோ சந்தோஷம்? இது வரைக்கும் நீ இவ்ளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. நான் சொல்றது கவனமா கேளுங்க. நீங்க அப்பாவாக போறீங்க, அப்புறம் நான் அம்மா. மீனா, நீ எனக்கு ஆம்பளை புள்ளைய தான் பெத்து கொடுக்கணும், பொம்பளை புள்ளை இல்ல. ஆண் குழந்தை தானே பிறக்கும். அமன், என்ன பேசுற நீ? பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். இல்ல இல்ல, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். 9 மாசத்துக்கு அப்புறமா அவ ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. அமன் அந்த குழந்தைய ரொம்ப கோவமா பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க பொண்டாட்டி கிட்ட இருந்து வாங்கி காட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வந்துடுறான். என் குழந்தை எங்க? என் குழந்தைய நீ என்னடா பண்ணி தொலைச்ச? என் குழந்தைய எங்க விட்டுட்டு வந்த? நான் உன்னோட பொண்ண காட்டுல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். இந்நேரம் அவளை கொன்னு காட்டு விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அவ குழந்தைக்காக ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகுறா. மறுபடியும் பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. அம்மன் மறுபடியும் அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போய் பெரிய மலை மேல இருந்து குழந்தைய கீழே போட்டு சாகடிச்சிடுறான். மீனா மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகுறா. நான் ஒருவேளை பிரெக்னென்ட் இந்த அம்மனுக்கு சொன்னேனா மறுபடியும் பெண் குழந்தைய பெத்தெடுத்தா அவங்க 2 பேரையும் சாகடிச்ச மாதிரி இந்த குழந்தையோ சாகடிச்சிடுவான். இதுக்கு மேல அப்படி நடக்க நான் விட மாட்டேன். மீனா ரோட்டு மேல நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. மீனா அங்கேயே செத்து போயிடுறா. மீனாவோட உடல்ல இருந்து அவளோட ஆன்மா வெளியே வந்து அது பேயாக மாறிடுது. அதுக்கப்புறம் மீனா அங்கிருந்து அவனோட கணவர்கிட்ட போகுது.
யார் இது? யார் நீ? நான் நான் மீனாடா, உன்னோட மனைவி. அது 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 ஆனா ஆனா நீ பார்க்க பேய் மாதிரி இருக்க. நீ என் மனைவி இல்ல. நீ என் குழந்தைங்கள சாகடிச்சிட்டடா. ஒரு அம்மாவா இருந்து நான் பேயாக மாறிட்டேன். உன்னால என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன்டா. இப்ப நான் உன்னை சாகடிக்க போறேன்டா. மீனா அவனை சாகடிச்சிட்டு அங்கிருந்து அங்கேயே பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள போயிடுறா. மீனா கண்ணுக்கு ஒரு சாது பாபா தெரியறாரு. மீனா அந்த பாபா கிட்ட போய் ரொம்பவே அழறா. பாபா, பாபா நான் ரொம்ப சோகமா இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும் மகளே. இப்ப நீ ஒரு பேயா மாறி இருக்க. உன்னோட உடம்பு இறந்து போயிருச்சு. ஆனா உன்னோட குழந்தை இப்பவும் கூட உன்னோட கர்ப்பத்துக்குள்ள ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. உன்னால அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனா இந்த உலகத்துக்கு அது தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா உன்னை இந்த ரூபத்துல பார்த்த இந்த உலகம் உன் குழந்தைய கொன்னுடும். பாபா, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? தயவு செய்து சொல்லு. இங்க பாருமா, நீ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சுதான் இருக்கணும். அதுவும் 9 மாசத்துக்கு. அப்பதான் உன்னால உன்னோட குழந்தைய காப்பாத்த முடியும். இதுதான் என்னோட கதை. அதனால தான் நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஊர்க்காரங்களுக்கு இந்த நிஜம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னையோ என் குழந்தையோ அவன் நாசம் பண்ணிடுவாங்க. ஓ, அப்படின்னா நீ என்னோட வீட்டுக்கு வரியா? அங்க உன்னோட குழந்தை ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். என்னோட மனைவி உன்னை ரொம்பவே நல்லா பாத்துப்பா. ஆ, யாருக்காவது அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா, நான் ஒரு பேய், நான் உங்க வீட்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கினா என்ன அவங்க சும்மா விட மாட்டாங்க. என் கூட நீங்க கூட பிரச்சனையில மாட்டிப்பீங்க. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. என்னோட மனைவி ரொம்பவே நல்லவ. நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறோம். அப்புறம் யாருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். ஆ, பன்சி அந்த பேய அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பேய பார்த்து அவங்க மனைவி பயப்படுது. என்னங்க, உங்க பின்னாடியே இந்த பேய் எங்க இருந்து வந்துச்சுங்க? அப்புறம் பன்சி காட்டுல என்ன நடந்துச்சு, அப்புறம் இந்த பேய் எதுக்காக இப்ப அவங்க வீட்ல அவங்க கூட இருக்கு எல்லாமே சொல்றான். அவன மாதிரி ரஜினி கூட மனசளவுல ரொம்பவே நல்லவங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நீ எங்க கூடவே இருக்கலாம். யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. உனக்கு தாயாகிற குடுப்பன இருக்குல்ல, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. அப்படின்னா ரஜினியால எப்பவுமே அம்மாவாகவே முடியாது. அததான் சொல்றா. ரஜினி அந்த பேய ரொம்பவே நல்லா பாத்துக்கும். அதுக்கு பிடிச்ச விதவிதமான சாப்பாடு செஞ்சு கொடுக்கும். அப்புறம் அதுக்கு ரொம்பவே ரெஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கடந்து போன உடனே 9 மாசம் முடிய வருது. அப்ப அந்த பேயி அவங்க கிட்ட இப்படின்னு சொல்லுது. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. குழந்தை பிறந்த பிறகு நான் ஒரு பேயாதான் மாற போறேன். நான் பெத்த குழந்தைய நான் எப்படி பாத்துப்பேன்? அந்த நேரத்துல யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சாமியார் அங்க வந்திருப்பாரு. எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை இங்கதான் பாப்பேன்னு. பாபா, உங்களுக்கு இந்த பேய தெரியுமா? இந்த சாமியாரால தான் இன்னைக்கு ரஜினி ரொம்ப சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லுது. பாபா, நீங்க சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. என் குழந்தை பத்தி யோசிச்சு நான் ரொம்ப கவலையில இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. பாபா, நான் ஒரு பேய். எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கூட பேயா இருக்க வாய்ப்பு இருக்கா? உனக்கு பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரி எல்லாம் இருக்காது. அது சாதாரணமா தான் இருக்கும். என்னோட சக்தியை வச்சு எனக்கு அது எல்லாமே தெரியும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய சொல்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பாபா, என்ன ஆச்சு சொல்லுங்க. மகளே, உன்னால இந்த குழந்தைய பெத்தெடுக்கவே முடியாது. ஏன்னா நீ ஒரு ஆத்மாதான். நீ ஒரு பேயா இருக்க. குழந்தைங்க மேல இருந்த பாசம் உன்னை முழுசா சாக விடல. என்னோட குழந்தை ஒரு சாதாரணமான மனுஷனாக இந்த உலகத்துக்கு வருவான்னு சொன்னீங்க. ரஜினி, உன்னால எப்பவுமே அம்மாவாக முடியாது. அதனால இந்த பேயோட குழந்தைய நான் உன்னோட கர்ப்பத்துக்குள்ள வைக்கிறேன். நீதான் இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும். ஒரு தாயா அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும். இந்த பேய் இப்ப இந்த உலகத்தை விட்டே போயாகணும். ரஜினி தாயாக போறான்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதை கேட்டு பேய் கூட சந்தோஷப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருக்க போற அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு அந்த பேய்க்கு நல்லா தெரியும். சாமியார் அவரோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி பேயோட குழந்தைய ரஜினியோட வயித்துக்குள்ள அனுப்பிடுறாரு. இப்ப ரஜினி பிரெக்னெண்டா இருக்கா. மகளே, நீ இங்க இருந்து போயே ஆகணும். உனக்கு நான் முக்தி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பேய் அதுக்கப்புறம் அங்கிருந்து மாயமாயிடுது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு ரஜினிக்கு ஒரு பெண் குழந்தை பொறுக்குது. இப்ப அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க.